ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நைட்டு பரோட்டா போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு என்ன குருமா வைக்கலான்னு யோசிச்சுட்டே இருந்தப்போ சிக்கன் குருமா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் ட்ரை பண்ணேன். பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சுங்க. கடையில் வைக்கிற குருமாவே வந்து தோற்று போயிடும், அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு இருந்துச்சு பாருங்கள். நான் உங்களுக்கு எப்படி சிக்கன் குருமா வைக்கிறேன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எந்த அளவுக்கு வந்து தக்காளி வெங்காயத்தை நீங்கள் வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம குருமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதில் வந்து நான் மல்லி சேர்க்கலை, மிளகு சேர்க்கலை. அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா மல்லி பொடி வந்து சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா சில நேரம் எனக்கு மல்லி அவ்வளோவா வந்து வதக்க வராது. சம்டைம்ஸ் வதக்கும் போது அந்த பச்சை வாடை அப்படியே வந்து இருக்கும், அது எனக்கு தெரியாது. அதனால் நான் மல்லி பவுட்ராக நான் சேர்த்துக்கிட்டேன். மசால் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிருந்துச்சு பாருங்கள். உங்களுக்கு வீடியோவில் வந்து எது எது அளவுன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். நம்ம லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு நம்ம கடைசி வரைக்கும் போகாமல் இருப்போம், அது எங்கேனாலும் சரி. ஆனால் கடவுள் நம்மளை அங்கே கொண்டு போய் நிப்பாட்டுவார் பாருங்கள். அதெல்லாம் வந்து நம்ம நினச்சே பார்க்கவே முடியாதுங்க. அப்படி தான். எப்படின்னா என்னோடய ப்ரெக்னென்சி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜிஹெச்சே வந்து போனதே கிடையாது இது வரைக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு டைம் வந்து ஃப்ரெண்டு குழந்த பிறந்தப்போ போயிருக்கேன், பார்க்குறதுக்கு போயிருக்கேன். அப்போ அந்த குழந்த பிறந்த வார்டில் வந்து போய் பார்க்கும்போது எல்லாம் குழந்தைங்களாம் இருந்துச்சுங்க. போயிட்டு வந்தோடனே எனக்கு வெளியில் வந்து தலை சுற்றிருச்சு, வாமிட் வேறு வந்துருச்சு. நான் ஜிஹெச்சே இனிமேல் போகவே மாட்டேன். இப்போ கூட வந்தவங்ககிட்டலாம் சொன்னேன், ஏண்டி நீ எல்லாம் எப்படி குழந்தை பெற்றுக்க போகிற அப்படின்னு கூட வந்து அக்காங்கள்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்சீவாக இருக்கும் போது வந்து செகண்ட் மந்த்தோ தேர்ட் மந்த்தோ போய் வந்து பிஹெச்சியில் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுவுமே பண்ணலை. எதுக்கு போய்கிட்டு அலைஞ்சிக்கிட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். பார்த்தா வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் டாக்டர் வந்து நீங்கள் கம்பல்சரி ரெஜிஸ்டர் பண்ணி அந்த நம்பர் வந்து கேட்பாங்க டெலிவரி அப்போ, அதனால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு 5வது மாதம் வந்து போய் ரெஜிஸ்டர்லாம் பண்ணியாச்சுங்க. அப்போ வந்து நம்ம 6th மந்த்து 5th மந்த்லேருந்தே ப்ரெஷர் சுகர் எல்லாமே செக் பண்ண ஆரம்பிப்பாங்க இல்லையா. அப்போ வந்து எனக்கு ஒரு 6th இல்லை 7th மந்த்தில் வந்து சுகர் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அப்போ வந்து பெரிய டாக்டர் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து போய் ஜிஹெச்சில் போய் எம்டி ஸ்டொமக்கில் போய் சுகர் டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்டோடு வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ நான் வந்து என்னோடய ஏரியா நர்ஸ்கிட்ட சொல்லிட்டேன், நான் ஜிஹெச்லாம் வந்து போகமாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா நான் ப்ரைவேட் லேபில் வந்து எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ வந்து டாக்டர் வந்து பெரிய டாக்டர் என்ன பண்ணிட்டாங்க, அப்போ நீ வந்து ஜிஹெச்சி இனிமேல் போகவே மாட்டேன்னு சொல்லிவிட்டு எனக்கு எழுதி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நானும் என்ன பண்ணிட்டேன், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். பார்த்தா 9th மந்த்து நைட்டு வந்து பனிக்கூட உடஞ்சிருச்சு. உடஞ்சோன்னா வந்து எங்கள் டாக்டர்கிட்ட வந்து போனால் எங்கள் டாக்டர் வந்து பேபி வெயிட் கம்மியாக இருக்குது, நீங்கள் ஜிஹெச்சுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிஹெச்சுக்கு தான் போகணுன்னு சொல்லவும் ஒன்றுமே புரியலை. எங்கள் அம்மா ஒரு பக்கம் அழுகுறாங்க. எனக்கு ஜிஹெச்னு சொல்லவுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரெஷர் வந்து ஏறிடுச்சு. நம்ம ஒரு தடவை கூட ஜிஹெச்சே போனதில்லையே, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. எங்கள் அம்மா டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, அம்மா எனக்கு ஒன்றும் தெரியாதுமா, ஜிஹெச்லாம் போக தெரியாதுமா, நீங்கள் வந்து இங்கேயே வந்து பாருங்கம்மா, எப்படியாவது பார்த்து நீங்களே பண்ணி விடுங்கம்மா அப்படின்றாங்க. டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க, பேபி வெயிட் கம்மியாக இருக்குது, நான் எடுத்து அனுப்புறதுக்குள்ளே பேபி ப்ளூவாக மாறிடும், தாயும் செய்ய நல்லா இருக்கணும்னா நீங்கள் ஜிஹெச் தான் போகணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நைட்டு 4 மணிக்கு வந்து அதிகாலை 4 மணிக்கு வந்து கிளம்பிட்டோம். ஜிஹெச்சில் வந்து போயிட்டு அங்கே போனால் வந்து தெரியும் இல்லையா அவங்களுக்கு, ஜிஹெச்சில் வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், வெள்ளை சட்டை பாவாடை தான் போடணும். அதை போட்டுட்டு செருப்பை கழட்டி போட்டுட்டு டாக்டரை பார்த்துட்டு வெளியே தான் வர, செருப்பு அதுக்குள்ளே எவனோ தூக்கிட்டான். சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம், நமக்கு செருப்பா முக்கியம், அங்கே அப்படி தானே நடக்கும், சரின்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு கரெக்டாக வந்து ஒரு நாள் ஆச்சு. ஆமாம், 4 மணிக்கு போனோமா, 4 மணிக்கு போனால் நெக்ஸ்ட்டு டே மார்கழி ஃபஸ்ட்டு அன்னைக்கு ஒரு நாள் வச்சுருந்து நார்மல் டெலிவரிக்கெலாம் ட்ரை பண்ணாங்க. டெலிவரி வந்து நார்மல் டெலிவரி செட் ஆகாதுன்னு தெரியவும் மறுநாள் காலையில் 6 மணிக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணோன்னே பையன் பிறந்தான். ஆனால் அந்த 10 நாள் வந்து பார்த்திங்கன்னா உண்மைக்கே படாத பாடு பட்டாச்சுங்க. அப்புறம் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது அங்கனுக்குள்ளே ஒரு கருப்பு கோயில் இருக்கும், அந்த கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு ஒரு தேங்காவை எடுத்து உடச்சிட்டு
வந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் ஜிஹெச் போனது தான் கரெக்டு, அங்கே போனதுனால தான் குழந்தைய காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு முன்ன பின்ன தெரியாது, போய் பழக்கம் இல்லை. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே கடவுள் நமக்கு நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்றது தோணுச்சு. அன்னையிலேருந்து எப்போ ஜிஹெச் பக்கம் போனாலும் கையெடுத்து கும்பிட்ருவேன். யார் என்ன பார்த்தாலும் சரி கையெடுத்து கும்பிட்டு தான் நான் க்ராஸ் பண்ணுறதே. ஸோ அந்த மாதிரி லைஃப்பில் நம்ம யாரும் நமக்கு வேண்டான்னு நினைக்கவும் கூடாது, யாரும் நம்ம லைஃப்பில் வரக்கூடாதுன்னு நினைக்கவும் கூடாது. நம்ம எது நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நம்ம லைஃப்பில் நடக்கும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் குருமா ஃபைனலாக ரெடி ஆகிட்டுருக்கு, உங்களுக்கே தெரியும். இது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகா, மல்லித்தூள், ஜீரகத்தூள் அதெல்லாம் நல்லா அரைச்சி ஊற்றும் போது நமக்கு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் டேஸ்ட்டை கொஞ்சம் டேஸ்ட்டை ஆட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால தான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறது. கடைசி பார்த்திங்கன்னா தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. எனக்கு ரொம்ப கெட்டியாக வந்துருச்சு. ஸோ நம்ம வீட்டில் 5-6 பேர் சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம கெட்டியாக வச்சா பத்தாது இல்லையா, அதனால் தண்ணி 1 டம்ளர் இல்லாட்டி 2 டம்ளர் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா 5 o'clock ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பரோட்டா மாவு பிசைஞ்சு வச்சு பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். மாவு ஒரு 1 hour ஊறிச்சு. நாங்கள் அந்தாந்தான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. பாருங்கள், குருமா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. குருமாவோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு குருமாவை நான் சாப்பிட்டதே இல்லை. எங்கள் வீட்டில் எல்லோரும் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது எப்படி வச்சேன்னு கேட்டாங்க. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.